நாளைய தினம் மாலை 4 மணிக்கு பொள்ளாச்சியில் வி த லீடர்ஸ் இயக்கத்தின் சார்பாக, அந்த அமைப்பின் சார்பாக போதையில்லா தமிழகம் அப்படிங்கிற மாநாட்டை தொடங்கியிருக்காங்க. நடத்த போகிறாங்க. அந்த மாநாட்டுக்கு ஒரு 50,000 பேர் கலந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. பந்தல் மட்டும் ஒரு 10,000 பேர் அமரக்கூடிய வகையில் பந்தல் ஏற்பாடுகள் செய்திருக்காங்க. இந்த மாநாட்டு நிகழ்வை ஒட்டி இன்றைக்கும் நாளைக்கும் இப்போ இருந்து பொள்ளாச்சி பகுதியில் தங்குறதுக்கு ஹோட்டல்களில் இடம் இல்லை. அதன் சுற்று வட்டார பகுதிகள்லையும் அதே மாதிரி நிலவரம் தான். இன்றைக்கும் தங்குறதுக்கு இடம் இல்லை. நாளைக்கும், அதாவது மாநாடு முடிஞ்சு நைட்டு தங்கிட்டு காலையில் கிளம்பி போகலாம் ஊருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடியவங்களுக்கும் அங்கே இப்போதைக்கு தங்குறதுக்கே இடம் இல்லாத அளவுக்கு எல்லாம் புக்கிங் ஆகி போச்சுது. விசாரித்தோம், அதனால் கிடைச்ச தகவல்கள் இதெல்லாம். அதே மாதிரி இதில் ஒரு முக்கியமான விஷயம் யாருமே நீங்கள் இந்த மாநாட்டுக்கு வாருங்கன்னு யாரையும் கூப்பிடல. யாரையுமே ஒரு கேன்வாஸ் பண்ணி நீங்கள் எல்லாம் வாங்க கலந்துடுங்க, நம்ம எல்லாம் கலந்துக்கணும் அப்படிலாம் இல்லை. அவங்கவங்க சுயமாக 4 பேர் 5 பேர் சேர்ந்து நம்ம போயிட்டு வருவோமே. இப்போ மதுரையிலேருந்து கிளம்புறாங்க அப்படின்னா அவங்க, சென்னையிலேருந்து கிளம்புறோம் அப்படின்னா நம்ம இப்படி இங்கே ஒரு காரு ஏற்பாடு பண்ணி எல்லாம் நண்பர்கள் வட்டத்திலேருந்தே அப்படி போகிற மாதிரி தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. கன்னியாகுமரியிலேருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் ஊருக்கு போயிருக்கும்போது அங்கே நம்ம சொந்தக்கார மாமா பையனே நாங்கள் எல்லாம் இங்கேருந்து போகிறோம் அப்படின்னு தான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். அதனால் எல்லோரும் சேர்ந்து அவங்களாம் முடிவெடுத்து பண்ணுறதான். இன்னும் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற அடிப்படையில் மேலிடத்துலேருந்து ஒரு உத்தரவு, மாவட்ட அளவில் உள்ள தலைவர்கள், அப்புறம் ஒன்றிய லெவலில் உள்ள தலைவர்கள், இவங்க எல்லாம் மற்றவங்ககிட்ட சொல்லி மற்றவங்க எல்லாம் இதுக்கு ஏற்பாடு பண்ணி, இல்லைன்னா அதுக்கு ஸ்பான்சர் பிடிச்சி, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவங்க தானாக வாலண்டியர்ஸ்ன்னா அது தானே, தானாக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவங்க தானே வாலண்டியர்ஸ். அந்த அடிப்படையில் தானாக தான் எல்லாருமே அங்கேருந்து ஏற்பாடாகி வந்துட்டு இருக்காங்க, இல்லைனா வர போகிறாங்க. இன்றைக்கி எல்லாம் கிளம்பக்கூடியது எல்லாமே அப்படி தான். இது அதில் ஒரு முக்கியமான ஒரு இது. அப்புறம் எடுத்திருக்க சப்ஜெக்ட் நம்ம பல தடவை பேசியிருக்கோம், போதையில்லா தமிழகம். இப்போ இருக்கக்கூடிய இந்த திராவிடியா மாடல் 2.0 அந்த போதையில்லா தமிழகத்தை பற்றி அவங்க கவலைப்படவே இல்லை. அதாவது சர்வதேச போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணியில் மாரத்தான் ஓட்டம்லாம் சென்னையில் வச்சு அதில் ஜோசப் விஜய் அவர்களெல்லாம் கலந்துக்கிட்டார். அதெல்லாம் நம்ம வரவேற்கத்தக்க விஷயந்தான். அது இதுக்கு முன்னாடி உள்ள தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்றார்ல நம்ம மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தபோது, அதை மாதிரியான ஒரு சம்பிரதாயமாக தான் அது இருக்குதே ஒழிய ஆக்கப்பூர்வமாக இவங்க செய்த மாதிரி தெரியல. போதை மது ரெண்டுமே நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். போதை பொருள்னு இவங்க இப்போ சொல்லக்கூடியது இந்த கஞ்சா, அபின், மெத்தபேட்டமின், அந்த மாதிரிப்பட்ட சிந்தட்டிக் ட்ரக்ஸ், இதெல்லாம் போதை பொருளுங்கிற கணக்கில் இவங்க கொண்டு வராங்க. மதுங்கிற அடிப்படையில் டாஸ்மார்க்கில் விற்கக்கூடியதெல்லாம் மதுபானம் அப்படிங்கிற இதில், அதில் கள்ளச்சாராயம் நல்லச்சாராயம் எல்லா சாராயத்தையும் அதில் கொண்டு வராங்க. டாஸ்மார்க்கு ஸ்டார் ஹோட்டலில் நயினார் நாகேந்திரன் நடத்தக்கூடிய ஸ்டார் ஹோட்டலில் விற்கிறது வரைக்கும் அது மது அப்படிங்கிற அடிப்படையில் கொண்டு வராங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்தே இந்த மதுனால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எங்கள் மூத்தப்பா ஒருத்தர் அந்த குடியினாலேயே கடைசியில் செத்தே போயிட்டார். அந்த மூளையெல்லாம் பாதித்து அவர் என்ன பேசுகிறாருன்னு அவருக்கே தெரியாது. கடைசியிலலாம் நம்ம போய் அப்படி போய் இருக்கோம் அப்படின்னா, எப்படியோ நம்ம பேர் தெரியுமான்னு தெரியல, பேர் நினைவு வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சும்மா இருந்துகிட்டே இருப்பார். கணேஷ் அங்கே என்னத்தில் பார்த்துட்டு இருக்க அப்படிம்பாரு. நம்ம அப்படி பகீர்னு அப்படி முழிக்கிற மாதிரி இருக்கும். அவருக்கு நம்மளை அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய அளவு கூட இருக்காது. ஆனால் ரொம்ப அதிகமாக நம்ம இதில் பழகிட்டு இருந்தனால அவருக்கு நம்மளை பற்றி நம்ம பேர் அதிகமாக அவருக்கு மனசில் பதிவானனாலே என்னதோ சொல்லுவார். அங்கே ஆடு மயில பயிரில் ஆடு மயில் போய் விரட்டல, எங்கே என்னத்தில் பார்த்துட்டு இருக்கு இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பார். அது வீட்டுக்குள்ளால் உட்காந்துட்டு அந்த மாதிரி மூளையெல்லாம் பாதிப்புக்குள்ளாகி கடைசியில் அவர் இறந்து போயிட்டார். இந்த அளவுக்கு பாதிப்பு உண்டு. எங்கள் வீட்லேயே எங்கள் அப்பா குடிச்சிட்டு வந்தார்னா அவர் மனுஷனாகவே இருக்க மாட்டார். இதெல்லாம் கடந்த கால நிகழ்வுகள். அதில் சில சம்பவங்கள்லாம் ரொம்ப வருத்தப்படுற மாதிரி, ரொம்ப மனசை காயப்படுத்துகிற மாதிரி. அதனால் மதுவும் சரி, போதைப் பொருளும் சரி. போதைப் பொருள் இதை விட டேஞ்சர். அவன் போதை போகிறத கஞ்சா, இந்த மெத்தபேட்டமின், இந்த மாதிரிப்பட்ட போதைப் பொருட்களெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டான்னா அவன் மனுஷனாகவே இருக்க மாட்டான், மிருகமாக மாறிடுவான். அவன் என்ன பண்ணுறானே அவனுக்கே தெரியாது. அவன் பிள்ளைகளை கற்பழிக்கிறானா, இப்போ இல்லைனா ஏதாவது வேறு கெடுக்கிறானா, வேறு என்னத்தையாவது பண்ணுறானா, அடிக்கிறானா, வெட்டுறானா, குத்துறானா, எதுவுமே தெரியாது. அவன் ஒரு எந்திரம் மாதிரி தான் அவன் படுறான். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் ஆபத்தான விஷயம். இதைத்தான் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் கையில் எடுத்திருக்காரு.
அதில் இந்த மாநாடு வந்து மிகப்பெரிய வெற்றி அடையுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. பொள்ளாச்சி குலுங்க மாநாடு நடக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மிகப்பெரிய அளவில் இது வெற்றி பெறும். பெரிய பெரிய கட்சி தலைவர்கள் இல்லைன்னா பெரிய பெரிய பிரபலங்கள் எல்லாம் மாநாட்டில் கலந்துக்குவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரையில் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. சாமானியர்கள் எல்லோருமே லீடர்ஸ் தான். அதனால் எல்லோருமே இதில் கலந்துக்கிறவங்க தான் மேடையிலையும் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடையும். அதில் ஒரு பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தக்கூடிய ஒரு திருப்பு முறை மாநாடாக இது இருக்குங்கிறது என்னுடைய